Day 14 towards my birthday month ஒரு ப்ளூ பீ நிறைய பூத்துருந்தனால அதை வச்சு ஒரு பாஸ்தா ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி தாட் ப்ராசஸ் இருந்துச்சு எனக்கு மார்னிங். அதுக்கு முன்னாடி கம்ஸ் த கம்ப்ளீட் ஸ்ட்ரெச், ஃபுல் பாடி ஸ்ட்ரெச். அதில் ஒரு போர்ஷன் தான் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்தேன். என்னோடய ஃபோர் ஹெட்டை டோஸில் டச் பண்ண ட்ரை பண்ணுறது, என்னோடய பெல்லியை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணுறது. எப்போவுமே யோகா இஸ் சம்திங் விச் இஸ் மை ஃபேவரட் டு இன்க்ளூட். அது பண்ணிவிட்டு கம்மிங் பேக் டு த கிச்சன், இன்றைக்கி வந்து அனியன்ஸ் எல்லாம் கார்லிக்லாம் வதக்கிட்டு ரெட் கேபேஜ் போட்டுட்டு ஒரு பக்கம் சாட்டே பண்ணிகிட்டே இருக்கும்போது ப்ளூ பீயும் பாஸ்தாவும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ரெடி ஆகிறது போது பீனட் பட்டர், சேஸ்வான் சாஸ், அப்புறம் தெரியக்கி சிக்கன் சாஸ் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சீஸ், அமுல் சீஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன், தட்ஸ் மை ஃபேவரட். அது யூஸ் பண்ணி சாஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த சாஸை அந்த கேபேஜ் கேப்சிகம்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், ஐ இன்க்ளூட் ப்ரோட்டீன் இன் மை டயட். சிக்கன் பிரெஸ்ட் கொஞ்சம் வச்சுருந்தேன், அது ஒரு பக்கம் சாட்டே பண்ணிகிட்டு இருந்தேன். அது இல்லாமல் அதில் கொஞ்சம் எக்ஸும் ஆட் பண்ணேன். இந்த கலரில் தான் அது சேஞ்ச் அவுட் ஆகிருக்கு ப்ளூ பீ பாஸ்தா. ஸோ இது சக்ஸஸாக இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன் டைம் வெஜ்ஜுக்கு வந்து ப்ரோட்டீன் இன்டேக்கு கொஞ்சம் சீஸ் போட்டுட்டு எங்களுக்கு வந்து சிக்கன், எக், பாஸ்தா போட்டிருந்தேன். ஸோ ஒரே டிஷ் வெஜ்லேயும் நான்வெஜ்லேயும் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனி டைம் மை ஃபேவரட் அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் பாஸ்தா லோடட் வித் ப்ரோட்டீன். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்.